அன்பான விருச்சிகராசி அன்பர்களே, விருச்சிக லக்னக்காரர்களே, விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கிய அன்பர்கள், அதாவது நியூமராலஜில 9ஆம் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல 18ஆம் எண் உள்ள 18ஆம் தேதி பிறந்த அன்பர்கள், 27ஆம் தேதி பிறந்த அன்பர்கள் அப்படி வச்சுக்கலாம். மேஷத்துக்கு செவ்வாய் தான் 9, விருச்சிகத்துக்கு செவ்வாய் தான் 9. ஆனா இந்த 9ங்கிறது மேஷத்துக்கு மட்டுமே தான் குறிப்பாக வரும். அந்த எண்ணம், செயல், அந்த பலன், 9ஆம் எண் பிறந்தவர்கள் பலன் இது 18, 27. ஏன்னா அடுத்தவர்களுக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு எண்ணெயும் தண்ணீருமாகவே இருக்கக்கூடிய விஷயம். இப்போ 1ன்னா சூரியன், 8ன்னா சனி, இது ரெண்டும் சேராது. 27னா 2ன்னா சந்திரன், 7ன்னா கேது, 2 சேராது. ஆக இந்த ராசியிலே பிறந்தவர்கள் எல்லாரோட சேர்றதும் கட்டம், எல்லாரோட விலகி இருக்கிறதும் கட்டம். இது 2 பலன், இந்த 2 எண்ணம் செயல். இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியன் மூல திரிகோணமாக, ஒரு பாவ கிரகமாக, ஒரு ராஜ கிரகமாக, அதனுடன் 15 நாள் கழிச்சு சேரக்கூடிய புதன் உங்களுடைய 8ஆம் அதிபதி. எல்லா கிரகமும் 8ல் இருந்தா கொஞ்சம் நல்லது பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த புதன் மட்டும் 8ஆம் இடத்துல இருந்ததுன்னா படிப்பு விஷயத்துல மட்டும்தான் நல்லது பண்ணும். மற்ற விஷயங்கள்ல வாழ்நாள் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த புதனுக்கு அதிபதியான கேட்டை நட்சத்திரம் அந்த ராசியில இருக்கு. அப்போ படிப்புங்கிறது அதிகபட்சம் இந்த ராசியில வரக்கூடியவர்களுக்கு ரொம்ப கம்மி. அனுஷம் நல்ல படிப்பு, விசாகம் படிப்பை குறைக்கும், கேட்டை படிப்பை குறைக்கும். வச்சுங்க, விசாகம் குரு, கேட்டை புதன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு 8ஆம் அதிபதி தான் புதன். ஏன் அடுத்து 11ஆம் அதிபதி ஒண்ணு இருக்கே, ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா அதுக்கு நான் இப்ப வரேன். படிக்காத மேதை, படிப்பு கம்மியா இருந்தாலும் வருமானத்துல நீங்க ராஜா, சக்கரவர்த்தி, பணம் வந்துருது. படிப்பை பத்தி அந்த படிக்கிற காலத்துல உங்களுக்கு படிப்பு சரியா வரலையா, ஏதோ ஒரு விதத்துல யாராவது ஒருத்தர் உங்களை கை தூக்கி விட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு பக்கத்துல 2 பக்கமும் 2 பேர் யாராவது இல்லாம நீங்க உயர முடியாது, எந்திருக்க முடியாது. அதாவது ஒரு சொல்லாடல் நடக்கிறதோ, உட்கார்றதோ, எந்திருக்கிறதோ, ஒருத்தர் உதவி வேணும், அந்த மாதிரி நீங்க உயர்வதற்கு யாராவது ஒரு நபர் உங்களுக்கு பின்னாடி இருக்கணும். அந்த வகையில இந்த மாசத்துல அரசாங்கம் மூலமாக வரக்கூடிய நல்ல விஷயங்கள் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு சிறப்பான பலன். ஏன்னா இந்த ராசியில இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ராசியில பிறக்கிறவங்க படிப்பு கம்மியா இருந்தாலும் போலீஸ் ஆகலாம், படிப்பு கம்மியா இருந்தாலும் ப்ரமோஷன்ங்கிற வகையில வேலை செஞ்ச அனுபவத்துல பெரிய பெரிய ஆட்களா வரலாம். பெரிய பெரிய கம்பெனில வயதான பின்னாடி கூட நல்ல கம்பெனில நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு. வெளிநாடு ஊரா மாறி போய் நாடு நாடா மாறி ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாடு, இன்னொரு நாட்டில இருந்து கடைசியில சொந்த நாடு. அவர்களுடைய கடைசி தருவாயில் பிறந்த நாட்டில் தான் அவங்களுடைய கடைசி காலம் இருக்கும். அதனால வெளிநாடு நீங்க எத்தனை நாடு வேணாலும் போங்க, குளிர் பிரதேசம் போங்க, சூட்டு பிரதேசம் போங்க, பாலைவனத்துக்கு போங்க, தண்ணி இல்லாத காட்டுக்கு போங்க, கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க எங்க உங்களுடைய ஜனன நாடோ, பிறந்த நாடு, தாய் நாடு, அந்த நாடு தான் உங்களுக்கு கடைசியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாசத்துல அப்ப சூரியன் மூல திரிகோணமாக ஒரு ஆட்சி அதிகாரத்தோட உங்க ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது மிகுந்த பலனை தரும்.
அதன் கூட சேரக்கூடிய 15 நாள் கழிச்சு வரக்கூடிய புதன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான படிப்பை கொடுக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கேது குருவனுடைய பார்வையினால உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்க ராசியை பார்க்கறதும் சுக்கிரனை பார்க்கறதும் ஒரு நல்ல நீச்சபங்க ராஜயோகத்தினால மனைவியாக இருந்தால் கணவனால் மிக நல்ல பேர் புகழ் கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவியினால நல்ல விஷயங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்தக்கூடிய விஷயங்களாக அமையும். 10ஆவதுக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி வக்கரகதியா இருக்கிறதுனால சுகஸ்தானம் வலுப்பெறும், சுகங்கள் கிடைக்கும், நல்ல பேச்சுவார்த்தைகள் இருக்கும். அன்றாடம் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பெரிய அளவுக்கு போகாம கட்டுக்குள்ள இருக்கும். மனக்கருத்து வேறுபாடு அப்படிங்கிறதெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலும் அதை பெருசுபடுத்தாம வெளியில 4 பேர்த்துக்கு தெரியாம குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க, என் பாடு நல்ல பாடா இருக்கு, நான் நல்ல முறையில் இருக்கேன்னு உங்களுடைய மனசை தேர்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை. கணவனாக இருந்தால் மனைவியை நம்பாதீர்கள். எதுக்குன்னா சிரிச்சு பேசுறாங்கன்னு நம்பிடாதீங்க, பின்னாடியே ஒரு பெரிய சண்டையை கொண்டுருவாங்க. நீங்க தப்பா அர்த்தம் புரிஞ்சக்கூடாது. அவங்க சிரிக்கிறாங்கன்னாவே பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சண்டை காத்திருக்குன்னு அர்த்தம். ஆனால் மனைவியாக இருந்தால், இந்த ராசி மனைவியாக இருந்தால் கணவனுக்கு எல்லா விஷயத்திலையும் நல்லது மட்டுமே செய்வோம். கட்டங்களை தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள் உங்களை டைவர்ட் பண்றது இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களைத்தான் டைவர்ட் பண்ணுவாங்க. இந்த ராசியில பிறந்த பெண்கள் டைவர்ட் ஆக மாட்டாங்க, டைவர்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா மாற்ற மாட்டாங்க. ஏன்னா 5ல ராகு இருக்கு. குழந்தைகளுக்காக அனுசரித்து தான் போகணும். அனுசரிப்புங்கிறது உங்களுக்கு மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை அடிக்கடி உருவாக்கும். ஆனால் அதற்கு குடும்பத்தில் மட்டும்தான் ஆறுதல் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க, மற்றதெல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துக்குவோம். அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கட்டமும் எந்த காலத்திலும் வராது. குறிப்பாக 40 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்களுக்கு குடும்ப விஷயம் சிறப்பாக இருக்கு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக நல்ல வருமானம் உண்டு. வருமானம் இருக்கோ இல்லையோ மன நிம்மதி உண்டு. குழந்தைகளால ஒரு சின்ன சின்ன, அதாவது வளர்ந்த குழந்தைகளால ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். குழந்தைகளை தனியாக விடக்கூடாது. சிறு குழந்தைகள் இருக்கக்கூடிய குடும்பத்தர்கள் குழந்தைகளை தனியாக விடக்கூடாது. உங்களுடைய கண்ணும் கருத்தும் அவள்கிட்ட இருக்கணும். அதே போல இந்த ராசியில இருக்கக்கூடிய 45 வயதுக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அப்பா விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். இந்த ராசி சந்திரனுக்கு நீச்சமான ராசி. இந்த சந்திரன் இந்த மாசத்துல 2ஆம் இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுனால எல்லா விஷயங்களும் கடைசியில சுத்தி எங்கேயும் சுத்தி ரங்கரச்சேவின்னு குடும்பத்துக்குள்ளதான் வரும். அதனால குடும்ப பிரச்சனைகளை சமாளித்து நல்ல முறையில் இருக்கிறது நல்லது. வெளிநாடுல இருக்கக்கூடியவர்கள், உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகத்துல வேலை விஷயத்துல ரொம்ப கவனம் வேணும். எப்ப வேணாலும் வேலை கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே போல வேலை இல்லாத இருப்பவர்களுக்கு உடனடியாக திடீர் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று முரண்பாடான விஷயம். அதைத்தான் அந்த 4ல் சனி வக்கரகதி பலனா சொல்றது. 5ல் இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய்
சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை, அந்த எண்ணம் செயலை கொண்டு வந்து கொடுக்கும். மீண்டும் சந்தி. விருச்சிக ராசி செவ்வாயுடைய ராசி, காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம் விருச்சகம். விருச்சிக ராசி நேயர்கள் பாருங்க, எதையும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்த ஒரு விருச்சிக ராசி நேர்கிட்ட சொன்னா அடுத்தவங்க சொல்ல மாட்டாங்க. ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. ரகசியத்தை காக்கிறவங்க விருச்சிக ராசி நேயர்கள். கோவப்படுவாங்க, பிடிவாத குணம் கோவ குணம் இருக்கும். ஆனா விருச்சிக ராசி நேயர்கள் இருக்கிற இடம் தெரியாது. ஏன்னா அவங்க ராசி சின்னம் என்ன, தேல். தேல் இருக்கிற இடம் தெரியாது. ஒரு புதருக்குள்ள இருக்கும், செடி கொடிக்குள்ள இருக்கும், எப்போதான் வெளியே வரும். அதே மாதிரி தான் இவங்களும் இருக்கிற இடம் தெரியாம இருப்பாங்க. ரகசிய நடவடிக்கை உள்ளவங்களா இருப்பாங்க. தியாக மனப்பான்மை உள்ளவங்களா இருப்பாங்க. விருச்சிக ராசி நேயர்களோட பழகிட்டீங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. விருச்சிக ராசி நேயர்கள் வந்து பாருங்க, தியாக மனப்பான்மை. இவங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அந்த குணம் தான் விருச்சிக ராசி நேயர்கிட்ட இருக்கும். கண்டிப்பா அந்த குணம், அந்த கேரக்டர், அவங்களோட கேரக்டர் அதுதான். பிடிவாத குணம், கோவப்படுவாங்க, நண்பர்களோட பழகணும்னு நினைப்பாங்க, நண்பர்களை சேர்த்து வச்சிருப்பாங்க, அமைதியான தோற்றம் கொண்டவங்களா இருப்பாங்க. மேக்சிமம் விருச்சிக ராசி நேயர்கள் பாருங்க, கரெக்டா பேசுவாங்க, அமைதியா பேசுவாங்க, கரெக்டா நடந்துக்குவாங்க. இருக்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க ராசி சின்னமே தேல். அதனாலதான் முன்னாடி சொன்னேன், ராசி சின்னம் தேலா இருக்கிறனால தேலோட கேரக்டர் அவங்ககிட்ட இருக்கும். அவங்க மைண்ட், அவங்க எண்ணம், சிந்தனையெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா இருந்ததை காரியத்தை சாதிப்பாங்க. அவசர போய் படவே மாட்டாங்க. விருச்சிக ராசி நேயர்களோட குணமே அதுதான். இப்போ வந்து பாருங்க, உங்க ராசி அதிபதி செவ்வாய், உங்க ராசிநாதன் செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல குருவோட சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. குருவோட இருக்காரு. நல்ல ஒரு மாதம் இந்த மாதம், சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவோ போராடிட்டீங்க. கடந்த காலமெல்லாம் பாருங்க, விருச்சிக ராசி நேயர்கள் படாத பாடு பட்டிருப்பீங்க. 7.5 சனியில 2012 இருந்து 20 வரைக்கும் படாத பாடு. எந்த ஒரு முன்னேற்றம் இல்லை. இப்பதான் உங்களுக்கு அந்த குரு பயிற்சி நடந்திருக்கு. அந்த குரு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நேரடி பார்வை குரு உங்க ராசி மேல விழுகும். இப்போ உங்க ராசிக்கு வந்து பாருங்க, உங்க ராசி மேல குருவோட பார்வை விழுகுது. உங்க ராசிநாதன் குரு செவ்வாய் வந்து குருவோட இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. உங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொற்காலம் சொல்லலாம். இந்த ஆகஸ்ட் மாதம் ராசிநாதன் 7ஆம் இடத்துக்கு போறாரு. ஆரம்ப பகுதியில் அற்புதமா இருக்குங்க உங்களுக்கு, சரிங்களா? ஆரம்ப பகுதியில் அற்புதமா இருக்கும். இந்த மாதம் 26ஆம் தேதி ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போறாரு. ஆரம்ப பகுதி ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இந்த மாதம் வந்து பாருங்க, 26ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும், சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை வரும். கவனமா இருங்க. ஆனா பெரிய அளவுக்கு போகாது. ஏன்னா ராசி குரு பார்க்கிறாரு. ராசி குரு பார்க்காம இருந்து ராசிநாதன் கெட்டு போனா கூட சொல்லலாம், கண்டிப்பா பிரச்சனை வரும்னு. ஆனா உங்களுக்கு இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு 50% நல்லா இருக்கு, சரிங்களா? ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரும். கொஞ்சம் மனக்குழப்பம் வந்துட்டு போகும். அது உங்களுக்கு நிரந்தரமா இருக்காது, சரிங்களா? நிரந்தரமா இருக்காது. ஏன்னா ராசி குரு பார்க்கிறாரு. ராசி குரு பார்க்கறது ஒரு பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. பணத்துக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. ஏன்னா ஒரு சில பேர்ல வேலை இல்லாம இருந்தவங்க எல்லாம் பாருங்க, இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த மாதம் ஒரு சில பேத்துக்கெல்லாம் பாருங்க நல்ல வேலையும் கிடைச்சிடும். வேலை இல்லாம இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். பணப்பற்றாக்குறை உங்களுக்கு இருக்காது. எப்படி சமாளிச்சிருவீங்க? ஏன்னா நடந்த குரு பயிற்சி உங்களுக்கு பக்காவா இருக்கு, சாதகமா இருக்கு உங்களுக்கு. 3ஆம் அதிபதி சனி ஒரு 4ஆம் இடத்துல இருக்காரு. முயற்சி பண்ணுங்க, எந்த ஒரு முயற்சி உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிடும். 4ல் சனி இருக்கிறனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா 4ல் சனி வக்கரமா இருக்காரு. சின்ன சின்ன மருத்துவ செலவு, இந்த எலும்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, இந்த நரம்பு சம்பந்தமான பாதிப்பு, தோல் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா 4ல் சனி இருக்கக்கூடாது. அங்கே சுபகிரகத்தோட தொடர்பு இருந்தால் கூட ஓகே, பட் அங்கே சுபகிரகத்தோட தொடர்பு இல்லை. சனிக்கு அங்கே சுபகிரகத்தோட தொடர்பு இல்லை. சுக்கிரன் பார்க்குறாரு. அந்த சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவரும் இந்த மாதம் உங்களுக்கு கடைசி பகுதியெல்லாம் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த மாதம் வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, தாராளமாக வாங்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இந்த மாதம் நடக்குங்க. வீடு வாங்கணும்னு நினைச்சிங்களா, இந்த மாதம் வாங்க முடியும். நிலம் வாங்கணும்னு நினைச்சிங்களா, இந்த மாதம் வாங்க முடியும். இடத்த வாங்கி பிளாட் வாங்கி போடணும்னு நினைச்சிங்களா, வாங்க முடியும். சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க முடியும். உங்களால வாகனம் 2 வீலர் 4 வீலர் தாராளமாக வாங்கலாம். உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரும். நான் சொல்றது எல்லாமே சின்ன சின்ன பாதிப்பு தான், பெரிய அளவுக்கு போகாது. ஏன்னா 5ல் ராகு இருந்துச்சுனாலே குழந்தை ஸ்தானம், புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்காரு. அப்போ குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு, அப்பப்போ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு போகும். ஆனால் பெரிய அளவுக்கு இருக்காது. ஏன்னா 5ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. ஒரு சில பேருக்கு இந்த மாதம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க, பயன்படுத்திக்கங்க. பூர்வீக சொத்து கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு சில பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும்.
வருஷக்கணக்காக முயற்சி பண்றாங்க சார், எவ்வளவோ ட்ரை பண்றோம், கோயில் குளத்துக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம், எவ்வளவோ பரிகாரம் பண்ணோம், எவ்வளோ பூஜை அது இதுன்னு என்னென்னமோ பண்ணோம், ஆனா ஒன்றும் நடக்கல, புத்திர பாக்கியம் கிடைக்கல. இந்த மாதமாச்சும் கிடைக்குமா? வாய்ப்பு இருக்குங்க, உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், புத்திர காரகன் குரு நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தா இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு. நடக்கக்கூடிய தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தசாபுத்தி முக்கியம். ஒரு ஜாதகத்துல தனி மனிதனோட ஜாதகத்தை தசாபுத்தி தான் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம பொது பலன் பாக்குறதுல ஒரு 15% உங்களுக்கு மேட்ச் ஆயிரும். 15 to 20% உங்களுக்கு செட் ஆகும். உங்க ராசிக்கு பாருங்க 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, வருஷக்கணக்கா மாசக்கணக்கா முயற்சி பண்ணியிருப்பீங்க, எதுவுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்காது. வரன் வந்திருக்கும், நல்ல வரன் வந்திருக்கும், கடைசியில் தட்டி போயிருக்கும், இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போயிருந்திருக்கும், இல்லை நிச்சயம் வரைக்கும் நிச்சயம் நின்றுருக்கும், இல்லை நிச்சயம் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்றுருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கு, விருச்சிக ராசினியர்களுக்கு நடந்திருக்கு. ஆனா இந்த மாதம் தடங்கள் இருக்காது, கல்யாணத்துல தடங்கள் கிடையாதுங்க. வரன் தேடுறீங்களா? இந்த மாதம் நல்ல வரன் கிடைக்கும். திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? லவ் சக்சஸ் ஆகும். வீட்டில் அப்பா அம்மாவோட பர்மிஷன் கிடைக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்கள பாருங்க, வீட்டில் யாரோ உங்களுக்கு ஒத்துக்காம இருந்திருப்பாங்க, பர்மிஷன் கிடைச்சிருக்காது உங்களுக்கு. ஆனால் இந்த மாதம் பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும் உங்களுக்கு, நல்லா இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதம் லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சரி, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சரி, திருமணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு நடக்க போகுது. லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சக்ஸஸ் தான் இந்த மாதம். சரிங்களா? தடங்கள் கிடையாதுங்க, திருமண விஷயத்தில் தடங்கள் இருக்காது உங்களுக்கு. உங்களுக்கு பாருங்க, சூரியன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் இருக்காரு, அவர் 10ஆம் இடத்துக்கு இந்த மாதம் வந்துருவாரு. ஒரு சில விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. அப்பாவோட பூர்வீக சொத்து கிடைக்கும். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். உங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கு உங்களுக்கு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையா இருக்கும். ஒரு சில பேர்ல சொந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க, டல்லா போயிட்டு இருக்குங்க சார், பிக்கப் இல்லை, தொழில இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, டெவலப் ஆக மாட்டேங்குது சொல்லிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொழில் சூடு பிடிக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற போறீங்க, நல்லா இருக்கு. ராசி பார்த்த குரு எப்பவுமே உங்களை கைவிட மாட்டார். ராசி பார்த்த குரு எப்பவுமே உங்களை கைவிட மாட்டார், கவலையப்படாதீங்க. நடந்த குரு பயிற்சி அருமையா இருக்கு. அடுத்த மே மாசம் வரைக்குமே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ மாதம் சின்ன சின்ன கிரகங்களை, அதாவது மாதம் உங்களுக்கு மாத கிரகங்கள் மாறனால சின்ன சின்ன பாதிப்பு பிளஸ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாதமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குங்க. அங்கே பெருசாக குறை சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதம் 26ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா இருங்க. 26ஆம் தேதிக்கு அப்புறம் சின்ன சின்ன உடலோட உபாதைகள் வரும், மனக்குழப்பம் வந்துட்டு போகும். ஆனால் அது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ராசி குரு பார்க்கறது ஒரு சேஃப்டி தான் உங்களுக்கு. சரிங்களா? ராசிக்கு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல கேது இருந்து குரு பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்துக்கான முயற்சி. சார் நாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டைவர்ஸ் வாங்கிட்டோம், செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க. இந்த மாதம் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிடும், நல்ல வரன் தேடி வந்துடும். உங்க ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது உங்களுக்கு. சரிங்களா? மூத்த சகோதரியோட ஆதரவு கிடைக்கும். இல்லை அண்ணனோ அக்காவோ இருக்காங்கன்னா அவங்களுக்கு வீட்டில் சில நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள் நடக்கும், லாபங்கள் கிடைக்கும். தொழில் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த மாதம் பணம் புழக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். பணம் வருங்க இந்த மாதம் உங்களுக்கு, பணம் வரக்கூடிய நல்ல மாதம் உங்களுக்கு. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்களா, முயற்சி பண்ணுங்க. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தி. அந்த சான்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த வாய்ப்புன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே உங்க ஜாதகத்தை சப்போர்ட் பண்ணிட்டா நம்ம 100% துல்லியமா சொல்லிடலாம். இந்த காலகட்டங்களில் இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம கோச்சார பலன் நம்ம ஜென்ரலா பார்க்கும்போது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். ஏன்னா சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராசி பலன். இப்போ சந்திரன் என்ற வீட்டதிபதி, ராசி அதிபதி, அவர் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்காரு. உங்களுக்கு நடுப்பகுதிக்கு மேலதான் 26ஆம் தேதிக்கு மேலதான் அவர் 8ஆம் இடத்துக்கு போய் மறைகிறார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்ப மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி வேலை கிடைக்கிறது, வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். எது உங்களுக்கு நிலவையா நின்றுச்சோ இல்லை பெண்டிங்கா இருச்சோ அதெல்லாம் உங்களுக்கு வேகமா நடக்கும். டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகும். உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவீங்க, ஸ்மூத்தா போகும் லைஃப் இந்த மாதம் உங்களுக்கு. நல்ல ஒரு மாதம்ங்க, பயன்படுத்திக்கங்க, அருமையா இருக்கு உங்களுக்கு. முயற்சி ஸ்தானமும் உங்களுக்கு, முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதும், ராசி குரு பார்க்கறதும், ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதும், 7ஆம் இடத்துல இருந்து குரு இயக்கிறதும், இதெல்லாமே ஒரு அற்புதமான அமைப்பு. பணப்பிரச்சனை இல்லாமல் இந்த மாதம் இருப்பீங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான வளர்ச்சி இருக்கும். அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி. அந்த மீடியா, ப்ரெஸ் மீடியாவில் இருக்கவங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம்
நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி டாக்டராக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, காவல்துறையில் இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் அற்புதமான மாதம், நல்ல ஒரு மாதமாக அந்த மாதம் இருக்கும். மனநிறைவோடு இருக்க போகிறீங்க, மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். 26ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும் சின்ன சின்ன குழப்பம் வரும். அதை மறுபடியும் சொல்கிறேன், 26ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வரும், கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்பு வராது. ஏன்னா ராசி பார்த்த குரு எப்பவுமே உங்களை கைவிட மாட்டார், உங்களை காப்பாற்ற தான் பார்ப்பார். சரிங்களா? தெய்வ அனுகிரகத்தோடு இருப்பீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தவங்க கூட குலதெய்வ கோயிலுக்கு போவீங்க. இந்த மாதம் குலதெய்வ கோயில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பண்ணிடுவீங்க. ராசி குரு பார்க்குறாரு, கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா ராசி குரு பார்த்துட்டாலே தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா பூமியோட பெரிய கிரகம் என்ன? குரு தான். பூமியோட பெரிய பிளானட் குரு. அந்த குரு உங்க ராசி பார்க்குறாரு. எந்த ஒரு பிரச்சனையும் வந்தால் கூட அது சின்ன சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், பெரிய அளவுக்கு போகாது. எதையும் சமாளித்து முன்னேறி வெற்றி பார்க்கக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு அருமையாக இருக்கும், நல்லபடியாக வாழ போகிறீங்க, சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும், என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்ல கருமாவா கெட்ட கருமாவா, உங்கள் தலையெழுத்து எப்படி இருக்குது, உங்கள் விதி எப்படி போயிட்டு இருக்கு, உங்கள் வயசு என்ன நட்சத்திரம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரமா, அனுஷ நட்சத்திரமா, கேட்டை நட்சத்திரமா பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக, நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகணுமா, வெளிநாடு போகலாமா, போக முடியாதா, எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ சம்பாதிக்க போகிறீங்க, எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத கிரக நிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆகஸ்ட் மாத காலகட்டங்கள் அப்படின்றீங்க. எவ்வளவு நாள் வரலும் சார் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்க போறாருன்னா, இந்த வருகின்ற 26ஆம் தேதி காலகட்டம் வரலுமே ராசிக்கு 7ஆம் இடத்துல தான் நிற்க போறார். அப்ப முதல் 26 நாட்களானது உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் போதான்னு குருவோட சேர்ந்து இருக்கிறது மிகப்பெரிய யோகம். ஏன்னா அவங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்து தனக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். உண்மையாலுமே சொல்ல வரங்க, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகம் இந்த நேர காலகட்டத்தில் தொடங்கி இருக்கு. அதாவது கடந்த மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் விருச்சிக ராசி அன்பர்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதை சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கைகளும், வீடுமனை வாசல் வாங்குவதும் வீடுமனை வாசல் கட்டுவதும் குடிபெயர்வதும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதும், திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர்களும், தொழில் தடை ஏற்பட்ட நபர்களுக்கு நிரந்தரமான தொழில் வாய்ப்புகளும், அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகமும், வெளிநாட்டுக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வாழ்க்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்றத மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கடந்த 1.5 வருட காலகட்டமானது அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை. 6ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்க சந்திக்கணுன்ற விதி அந்த அமைப்புகள் மே மாதத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த மே மாதம் தொடங்குனதுல இருந்தே பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியா வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைச்சிருச்சு. அது மட்டும் போதாதுன்னு இன்னைக்கு கோச்சார் ரீதியா பாத்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திலேயே உங்க ராசிநாதன் உட்கார்ந்து 5ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று உங்க ராசியை செவ்வாயும் குருவும் பார்க்கறதுனால தெளிவான சிந்தை பிரிக்கக்கூடிய ஒரு நபர்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பாங்க. அப்ப விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க இந்த நேர காலகட்டத்தில் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், திருமண வாழ்க்கை ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், அழியா சொத்துகள், வீடுமனை வாசல் வாங்குவது கட்டுவது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்யறதுக்கான ஒரு காலகட்டமா இருந்துட்டு இருக்குன்றீங்க. அது மட்டும் போதான்னு ஒரே ஒரு விளக்கங்கள் மட்டும் தெளிவா சொல்ல விரும்புறேங்க. இந்த நாட்கள்ல தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு குழந்தை உடனே பிறந்துச்சுன்னா உடனே உங்களுக்கு ஜாதகம் எழுதி வச்சு நம்ம பாக்குறோம். ஆனா அந்த காலகட்டத்திலலாம் குழந்தைகள் அதிகமா பிறப்பு இருப்பாங்க.
மன்னர் குடும்பத்துக்கு மட்டுமே குழந்தை பிறந்திருந்தா பிறந்த நேரத்தையும் டைமையும் கணிச்சு ஜாதகம் பார்ப்பாங்கன்ற விதி. அப்ப அந்த நாட்கள் எல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு அந்த ஜாதகங்கன்ற என்னன்றது தெரியாது, ஜாதகன்றது இல்லை அப்படின்றதுதான் உண்மைங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த நாட்கள்லாம் என்ன நட்சத்திரத்துல பிறக்குதுன்னு பார்ப்பாங்க. அந்த நட்சத்திரத்தை மட்டும் குறிச்சு வச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். அவங்க பிறந்தாங்களா அந்த நட்சத்திரமா நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பேரை மட்டும் வச்சிருவாங்க. அப்ப அந்த நட்சத்திரத்துல என்னைக்கு குரு பகவான் பயணிக்கிறார்ன்றது பார்ப்பாங்க. அப்ப குரு பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறும். அது 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகங்கள். அந்த யோகங்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாயிருக்குங்க. அதனால இந்த நேர காலகட்டத்துல நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். தெளிவா ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. உங்களோட சுய ஜாதகம் மிகப்பெரிய வலிமை பெற்றிருந்தால் இந்த நேர காலகட்டத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சாதனை படைத்தே தீர்வீங்கன்றீங்க. அதனால இது நாள் வரலும் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்தீங்களோ பார்க்கலையோ தெரியாது. இதுக்கு பிறகாவது உங்களோட சுய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடரை கொண்டு போய் கொடுத்து, ஐயா 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகங்கள் இந்த நேரத்தில் வந்திருக்குன்னு சொல்றாங்க, நான் இந்த நேர காலகட்டத்தில் எது செய்யலாம், வேலை செய்துட்டு இருக்கேன், நிரந்தரமான ஒரு உத்தியோகம் அமையுமா, அரசு உத்தியோகத்துக்காக படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா, அல்லது என்னோட ஜாதகம் அரசு உத்தியோகத்துக்கான ஜாதகமா, தனியார் துறைக்கான ஜாதகமா, வெளிநாடு செல்லக்கூடிய ஜாதகமா, சொந்த தொழில் செய்யக்கூடிய ஜாதகமா, என்ன ஜாதகம்ன்றது சொல்லுங்க. அந்த வேலைகளை இந்த நேரத்துல செய்து வாழ்க்கையில நான் ஒருபடி முன்னேறத்துக்கான வாய்ப்பு காட்டி கொடுங்கன்னு மட்டும் கேட்டு தெரியுங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னாவே ஒவ்வொரு ஜாதகமும் பிறக்கும் போது ஒரு விதமான அமைப்புகளை பெற்றிருக்கு. எல்லா மனிதர்களும் எல்லா வேலைகளும் செய்திட முடியாது. ஒரு மனிதன் சொந்த தொழில் செய்யுதுன்னா சொந்த தொழில் செய்துதான் கொடிகட்டி பார்ப்பார். தனியார் துறையில வேலை செய்யறாருன்னா தனியார் துறைக்கு தான் வேலைக்கு போவார். அயல் நாட்டுல தான் போய் உட்காந்து சம்பாதிக்கணும்னா அயல் நாட்டுக்கு தான் போவார். அல்லது அரசு உத்தியோகம் தான் பெறணும்னா அரசு உத்தியோகம் தான் பெறுவார். அப்ப நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க, உங்களுக்கான யோகங்கள் என்ன, உங்களுக்கான தொழில்கள் என்ன, என்ன தொழில் செய்யலான்றது உங்களோட சுய ஜாதகத்தை பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்தால் தெரியும். அது அருகில் உள்ள ஜோதிடர் கொடுத்து இது வருகின்ற 2025 மே மாத காலகட்டத்துக்குள்ளார இந்த வேலைகளை செய்து முடித்தால் நீங்க தான் மகாராஜா அப்படின்றத மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. ஏன்னா கஷ்டமான காலகட்டத்துல போராடுறது வெற்றிக்கான காலகட்டங்கள் இல்லை. யோகமான நேர காலகட்டத்தில் நம்ம எந்த அளவுக்கு உழைக்க ரெடியா இருக்குமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் தெளிவா சொல்ல வரங்க, ஆணித்தரமா இந்த நேர காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கனால பழமையான வீடுகளை இடிச்சுட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். சுகஸ்தானத்தில் இருக்கிறனால உங்களோட எண்ணங்கள் எல்லாமே சுகமான ஒரு எண்ணத்தை நோக்கி செல்றதை பார்க்க முடியும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகங்கள் உருவாகும். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு ராசிநாதன் போனதுனால 7ஆம் இடமானது அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாடு. அப்ப 7ஆம் இடத்துக்கு செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நேரத்துல வெளிநாட்டு உத்தியோகங்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல உங்களுக்குன்ற தனித்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்றீங்க. அதே வேளையில் இந்த நேர காலகட்டத்தில் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கனால பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை விட்டுட்டு இந்த நேரத்தில் வெளியில வர முடிஞ்சா கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன்னா 5ஆம் இடத்தில் சனி செவ்வாய் சூரியன் ராகு கேது சம்பந்தப்பட்ட தடைகளை ஏற்படுத்துன்றீங்க. அப்ப இந்த நேர காலங்களில் பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களை விட்டுட்டு தனக்குன்ற ஒரு நிரந்தரமான வீடு மனை வாசலை கட்டிக்கிங்க. அல்லது வாடகை வீட்டுக்கு போயிருக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அல்லது ஊரை விட்டு வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறது கூட நல்லா இருக்கும். ஏன்னா 5இல் ராகு இருந்தால் கெஞ்சினாலும் பூரியத்தில் குடியிருக்க கூடாதுன்றது ஒரு எழுதப்பட்ட விதிங்க. அதனால பூரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எந்த விதத்தையும் குற்றங்களோ குறைகளோ சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதார அபிவிருத்திகளும் பொருளாதார மேன்மையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். எனக்கு வெகு நாட்களாக திருமணமே நடக்கல சார், எனக்கு திருமண யோகங்கள் உண்டா இல்லையானே தெரியல, எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க, உங்களோட சுய ஜாதகத்துல எப்படிப்பட்ட ஒரு ஜாதகமா கூட இருந்துட்டு போகுது. உங்க சுய ஜாதகம் தார தோஷம் இருக்கலாம், மாங்கலி தோஷம் இருக்கலாம், புத்திர தோஷம் இருக்கலாம், ஆயுள் தோஷம் கூட இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவானின் பரிபூர்ண பார்வையில திருமணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னாக்கா உண்மையா சொல்ல வரங்க, அந்த நாட்கள்லாம் பிரிவுகள் பிரச்சனைகள் இல்லாம அந்த கணவன் மனை உறவுகள் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சேர்ந்து வாழ்ந்ததுக்கு காரணம் இந்த 7ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது திருமணம் பண்ணி வச்சதுதான் காரணம். அப்ப இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 7ஆம் இடத்துல இன்னைக்கு குரு பகவான் வந்து உட்கார்ந்தனால மே மாத காலகட்டம் 2025 மே மாத காலகட்டம் வரணும் தெளிவா சொல்ல விரும்புறேங்க. உங்களோட ஜாதகத்தை பாக்குறீங்களோ இல்லையோ, திருமணத்தை மட்டும் எப்படியா பார்த்து முடிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகள் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம பல்லாண்டு காலம் சேர்ந்து வாழக்கூடிய யோகங்கள் உங்களோட வாழ்க்கையில உருவாகும்.
இப்ப இந்த நேரத்துல ஜாதகம்லாம் பார்க்க வேண்டாமா சார், தார தோஷம் வந்து இதெல்லாம் பார்க்க வேண்டாமானாக்கா, நீங்க எந்த ஜாதகத்தை பாக்குறீங்களோ ஜாதகத்தை பார்க்கவே தெரியாது. கண்டிப்பா உங்களுக்கு அமையக்கூடிய ஜாதகம் வலுவான நல்ல ஜாதகமாவே அமையன்றது மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. அதனால விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த காலகட்டமா இருந்துட்டு இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா இந்த குருவின் பார்வையானது உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு படம் இருக்கனால லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒருவேளை இதுக்கு முன்னாடி திருமணம் ஆகி ரத்தாயிடுச்சு சார், இரண்டாவது திருமணத்துக்காக காத்துட்டு இருக்குனாக்கா இளைய தாரத்தை குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இளைய தாரங்கள், இரண்டாவது திருமண யோகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். உங்க ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால விருச்சிக ராசி என்பவர்கள் யாரா இருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, உணவு கட்டுப்பாடை மட்டும் கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. உணவு கட்டுப்பாடு இல்லாம நீங்க நேரத்துக்கு அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உடல்ல பருமன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு இருந்து தன் ராசியை பார்த்தால் உடல் பருமனும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் உணவு கட்டுப்பாடை மட்டும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கொள்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே வேளை முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சிகள் எல்லாமே பணிதமாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலையானது ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமா இருக்கு. எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பா வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். காலப்புருஷ தத்துவத்துப்படி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 8வது ராசியான விருச்சக ராசிக்கு எந்த விதமான மாற்றங்களை கொடுக்க போறாரு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்னுன்றது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து கிரகத்தினுடைய அமைப்பு பார்த்துக்கலாம். மேச ராசியில எந்த ஒரு கிரகங்களும் கிடையாது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமா இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவானுடைய வீடான மிதுன ராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் நட்பில் இருக்கிறார் இந்த மாதம் பிறக்கும்போது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திர பகவானுடைய வீடான கடக ராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் பகையா இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய வீடான சிம்ம ராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன், அடுத்தது சுக்கிரன், 2 கிரகமே பகையா இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய வீடான கன்னி ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் நட்பில் இருக்கிறாரு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுடைய வீடான துலா ராசியில, அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து செவ்வாய் பகவானுடைய ராசியிலான இன்னைக்கு வீடான விருச்சிக ராசியில, அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய வீடான தனுசு ராசியில, அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய வீடான இன்னைக்கு மகர ராசியில, இந்த 4 வீட்டில் எந்த விதமான கிரகங்களும் இல்லை. அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய வீடான இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி வந்து ஆட்சியா இருக்கிறாரு. அதன் பிறகு வரக்கூடிய அதாவது மீன ராசியில இன்னைக்கு குரு பகவானுடைய வீட்டில் ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்பு கிரகமா உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த மாதத்தினுடைய கிரகத்தினுடைய அமைப்பு இவ்வளவுதாங்க. இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகள் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறாரு, அது எந்தெந்த தேதியில் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அடுத்தது வந்து தான் சொந்த வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு ஆட்சியா போய் உட்கார்றாரு ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து சுக்கிர பகவான் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது 25ஆம் தேதி, இன்னைக்கு வந்து பார்க்கும்போது 25ஆம் தேதி இப்போ வந்து பார்க்கும்போது சூரியனுடைய வீட்டில் பகையா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து அடுத்தது என்ன பண்றாரு, புதன் பகவானுடைய வீடான கன்னி ராசியில போய் பார்த்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சு உட்கார போறாரு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் இப்ப ரிஷப ராசியில சுக்கிரனுடைய வீட்டில் குருவுடைய சேர்க்கையா இருக்கக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பார்க்கும்போது 26ஆம் தேதி இன்னைக்கு அவர் வந்து என்ன பண்றாருன்னா புதனுடைய வீட்டில் இன்னைக்கு வந்து மிதுன ராசியில போய் அவர் வந்து நட்புல உட்கார போறாரு.
அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 22ஆம் தேதி அன்னைக்கு, அதாவதுன்றதை வந்து பார்க்கும்போது புதன் வந்து வக்கரம் அடைகிறாரு. புதன் வந்து வக்கரம் அடையும் போது இன்னைக்கு வந்து இப்ப புதன் பகவான் எங்க இருக்கிறாரு? சிம்ம ராசியில அவரு பகையா இருக்கிறாரு. அடுத்தது 22ஆம் தேதி என்ன பண்றாரு? இன்னைக்கு வந்து முன்னோக்கி வர போறதில்லை, அப்ப பின்னோக்கி போறாரு. எங்க போறாரு? கடகராசிக்கே போறாரு மீண்டும். அப்ப கடகராசிக்கு போயிட்டு நட்புல உட்கார போறாரு. அப்ப இன்னைக்கு 3 கிரக பெயர்ச்சிகளும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கும்போது ஒன்று வந்து வக்கர நிலையும் அடைகிறாரு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சாதகமா பாதகமா? ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை. ஏன் சொல்ற அப்படின்னா 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரு கூட போய் செவ்வாய் வந்து இப்ப செயற்கையா நட்புல உட்காந்துருக்கிறாரு. அப்ப குரு கூட உட்காரும் போது, ஒரு நல்லவன் கூட போய் ஒரு கிரகங்கள் சேரும் போது அவன் கெட்டவனா இருந்தாலும் அவன் நல்லவன் ஆயிடுறான். சரிங்களா? அப்படி இருக்கும்போது குரு கூட சேரும் போது குரு கொடுப்பார், எவரை தடுப்பார். குரு பார்த்தா கோடி புண்ணியம். அப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டுல போய் குரு வந்து நட்புல உட்காரும் போது அந்த நட்பு கிரகத்தோடய பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயும் நட்புல உட்காந்துட்டாரு. அப்ப குரு மங்கள யோகம் இன்னைக்கு ஏற்பட்டு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவோட சேர்க்க சேரும் போது முதல்ல என்ன பார்க்குறோம்? சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்ச்சிகள்னா என்ன? திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புத்திர பாக்கியங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரெண்டாவது வந்து தொழில் மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மன வண்டி வாகனத்துக்கு சம்மந்தப்பட்ட மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ரிஷபராசியில குரு மங்கள யோகத்தோட இன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவு படிச்ச படிப்புக்கு பலன் இல்லை, ரெண்டாவது கிடைச்ச வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை, நான் பட்ட பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு முதல் வாய்ப்பு. ஏன்னா தொழிலுக்கு சாதகமான நேரம். ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி போய் பார்க்கும்போது குரு கூட சேர்ந்துட்டாரு. அப்போ குரு கூட சேரும்போது கண்டிப்பா நல்லது கொடுப்பாரு. நீங்க தொட்டது துலங்கும், வச்சது விளங்கும், எதிர்பார்க்கறது கண்டிப்பா நடக்கும். கிட்டத்தட்ட 26ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா பூர்த்தியாகும். தொழிலில் கண்டிப்பா மாற்றங்கள் நடக்கும். இங்க வீடு கட்டுற, மண்ணு வாங்குற, தோட்டத்தோரம் வாங்குறங்க, அது விட்டுருங்க. முதல்ல என் கடன் பிரச்சனை சால்வ் ஆகுமா? நான் நிம்மதியா இருப்பேனா? என் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி நல்ல கௌரவமா என்னுடைய கட்டன்றது வந்து தன்னம்பிக்கை மான மரியாதை இலக்காக நான் வாழ்வேனா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களே இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பறக்க பாடுபட்டு பட்ட கடனுக்கு வட்டி கட்டாமல் உட்காந்து இருக்கக்கூடிய இன்னுமே நிறைய பேர் இருக்கதா செய்கிறீங்க. ஆனால் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி குரு கூட சேரும்போது தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும், வருமான உயர்வு நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு நல்லது உகந்த மாதம், கல்வி நல்லாவே இருக்கும். இதுக்கு முன்னாடி படித்த மார்க் வரல, படித்த புரோஜனம் இல்லை, மைண்டில் ஏறலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு இதுக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அதே சமயத்தில் இன்னைக்கு புதன் வந்து பார்க்கும்போது வக்கர நிலை அடைகிறார் இல்லைங்களா? வக்கர நிலை 22ஆம் தேதி அடையும் போது கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் மாதம் 22 தேதிக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்குள்ளார சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஏதாவது இப்படி பண்ணனா நல்லா இருக்குமா, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணால் நல்லா இருக்குமா, இல்லை அது செய்யலாமா, இது செய்யலாமா, இது மாதிரி நினைச்சு பண்ண முடியாத ஏக்கத்தோட எண்ணங்களோட தள்ளி போய் புரோஜனம் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த 22ஆம் தேதிக்குள்ளார ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களோட அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறாரு பாத்தீங்களா? கண்டிப்பா திருமணத்துக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்றது திருமண ஸ்தானம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மாங்கல்யத்துக்கு நல்லா இருக்கணும்னா நம்மளுடைய 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த 7ஆம் இடம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. குருவோட செவ்வாய் சேர்க்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் கொடுப்பாரு. அதே மாதிரி புத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பார்க்கும்போது யாருன்னா குரு பகவான், அவரும் 7ஆம் இடத்துலயே இருக்கிறாரு. அந்த இடத்துல ராகு வந்து பார்க்கும்போது நட்பா இருக்கிறதுனால உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் தன்னோட வீட்டில் போய் ஒரு ஆட்சியை உட்கார போறாரு. அப்போ ஆட்சியே உக்காந்துட்டாருன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு முதல்ல கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதாவது குழந்தை பாக்கியம்ன்றது 1000 காலத்து பயிர் மாதிரி. ஒரு சிலருக்கு வந்து நினைச்ச உடனே கிடைச்சிரும்,
ஒரு சிலருக்கு என்னதான் முயற்சி எடுத்தாலும் கிடைக்காது. அதனால பார்த்தீங்கன்னா போகாத கோயில் இல்லை, கும்பிடாத தெய்வம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, எல்லாம் பார்த்துருப்பாங்க, பலன் இருந்திருக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு 17 தேதிக்கு மேலே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சூரியன் வந்து அவர் ஆட்சியை உட்காந்துடுறாரு, கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு, கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்போ உங்களுடைய மனைவி ஜாதகம் நல்லா இருந்து உங்கள் 2 பேர்த்தினுடைய ஜாதகத்தில், அதாவதுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் 2 பேர்த்தினுடைய ஜாதகத்திலேயே 5ஆம் இடம் முதல்ல நல்லா இருக்குதான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடம் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததா புத்திர செல்வங்கள் பெருகும். 5ஆம் இடம் அப்படி சொல்றது புத்திரஸ்தானம். ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திர தோஷம். அதே சனி குரு இருந்தால் குழந்தை பாக்கி தாமதமாகும். அப்போ உங்க ஜாதகத்துல கணவன் மனைவி 2 பேர்த்து ஜாதகத்துக்குள்ளார 5ஆம் இடம் கண்டிப்பா பாருங்க. 5ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா கடுமையான புத்திர தோஷம், குருவோ சனியோ இருந்தால் தாமதமாகும். சரிங்களா? அதனால அது என்னன்றத முதல்ல பார்த்துக்கோங்க. ஆனா உங்களோட சுய ஜாதகத்துல வந்து திசா புத்தி நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், திருமண மாற்றங்கள் நடக்கும், புத்திர செல்வங்கள் பெருகும், அதே மாதிரி தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஆடம்பர பொருள் அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட எப்போ இருக்குதுன்னா 22ஆம் தேதிக்கு மேலே, இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறது ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு கைக்குடி வரத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்கும்போது சனி வந்து இப்போ ஆட்சியாக இருக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4ஆம் இடத்துல மாதிரி ஸ்தானத்தில் சனி இப்போ ஒரு ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனைவி வகையிலையோ தாய் வகையிலையோ ஏதாவது ஒரு வகையில் அன்பு பாசம் காசு பணம் கண்டிப்பாக தடையாக இருக்கிறது வரும். சொந்த பந்தம் பிரிஞ்சிருக்கிறாங்க, பணம் வரல, கட்ட கொடுத்தது கேட்ட பகையாகுது, ஏதோ ஒரு வகையில் நான் வந்து குழப்பத்தில் இருக்கிறேன்னா அதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாகும். புரியுதுங்களா? இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து குரு யோகம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. 7ல் குரு இருக்கிறதுனால திருமணம் நடக்காதவங்களுக்கு கூட திருமணம், ஏன்னா குரு பார்வை இருக்குது, நல்லா இருக்குது. குரு பார்வைன்றது 2, 5, 7, 9, 11. அப்போ 7ல் குரு இருக்கிறதுனால திருமணமாக ஸ்தானம் நல்லா இருக்குது. புரியுதுங்களா? இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒன்று பார்த்துக்கோங்க. உங்கள் ஜனனகால ஜாதகம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது படி எப்படி போனால் நல்லா இருக்கும், அது தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய அதிபதியில் பிறந்தவங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடு நல்லா இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவதுன்றது ஆகஸ்ட் மாதம் 17 தேதி வரைக்கும் இப்போ இந்த ஆடி மாதமாக இருக்கிறதுனால குலதெய்வத்தை நீங்கள் வணங்குறது ரொம்ப சிறப்பு. குலதெய்வம் நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, தெரிஞ்சு போகாமல் இருப்பாங்க. குலதெய்வத்தை கும்பிட்றதுக்கு அருமையான உகந்த மாதம் இந்த ஆகஸ்ட் 16 வரைக்கும். அதனால் அந்த ஆகஸ்ட் 16க்குள்ளார உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது செஞ்சுக்கோங்க, வேண்டுதல் இருந்தால் பண்ணிக்கோங்க. எது செய்கிற மாதிரி இருந்தாலும் நின்று நிதானமாக யோசித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணல் நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார கேட்டுக்கிறேன். நன்றி.